ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் சனிக்கிழமை காலை வணக்கம். எங்கள் வீட்டு மாடி தோட்டம் பார்க்கலாம் வாங்க. ஏன்னாக்கா டெய்லி எல்லோரும் போயிட்டு மல்லிகைப்பூ பறிச்சிட்டு வந்துட்டு அவ்வளோ அழகாக பூக்குது, இப்படி பூக்குது, அப்படி பூக்குதுன்னு எல்லோரும் என்னை வெறுப்பேற்றிட்டு டெய்லி நான் அவ்வளோ மாடி ஏற மாட்டேன், எனக்கு கால் வலி இருக்கிறது தொட்டு. அதனால் எல்லோரும் பறிச்சிட்டு வந்து கொடுத்துட்டு அவ்வளோ நல்லா இருக்குது வா பாருன்னு இருந்தாங்க. சரி இன்றைக்கி நம்ம போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு எடுக்கலான்னு போனேன். ஆனால் வேறு ஒரு விஷயம் நடந்துச்சு, அது என்னன்னு கடைசியில் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தா நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச பன்னீர் ரோஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒன்று பூத்திருந்துச்சு. சரி அது நம்ம பெருமாளுக்கு வைக்கலான்னு எடுத்துக்கினேன். பக்கத்தில் பார்த்தா ஒரே ஒரு குட்டி ஆரஞ்சு ரோஸ் இருந்துச்சு. அவள் பூக்க இன்னும் 2-3 நாள் ஆகும். சரி நான் அப்படியே அவளை விட்டுட்டு பக்கத்தில் வந்தால் எல்லா பெண்களுக்கும் பிடிச்ச மருதாணி செடி, அது லக்ஷ்மியாச்சா அப்படியே தொட்டு கும்பிட்டுட்டு, எனக்கெல்லாம் மருதாணி வச்சாலே செட் ஆகாது, இருந்தாலும் வீட்டில் வைக்கணும் லக்ஷ்மி செடின்னு வச்சு நான் தான் வளர்த்தேன். தொட்டு கும்பிட்டுட்டு வந்துடும். எப்போ போனாலும் தொட்டு கும்பிட்டு வருவேன். எனக்கா லக்ஷ்மி அந்த செடியில் இருக்கான்னு. அங்கேருந்து அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்தா வெள்ளை கலர் சங்குப்பூ, விநாயகருக்கு, பெருமாளுக்கு, லக்ஷ்மிக்கு உகுந்த பூ இது. ஒரு வீட்டில் நிறைய பூத்துச்சுன்னா ஒரு நாளைக்கு 21 பூ விநாயகருக்காச்சும் போடுங்க, இல்லை பெருமாளுக்காச்சும் போடுங்க, இல்லை லக்ஷ்மிக்கு யாருக்கு போட்டாலும் சரி 21 நாள் 21 பூ டெய்லி போட்டு பாருங்கள். நிச்சயமாக உங்கள் லைஃப் மாறுறத எனக்கு வந்து கமெண்ட்டில், இதே வீடியோவில் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்க. ஆமாக்கா நீ சொன்ன 2 நாளில் கூட உங்களுக்கு மாற்றம் வர்றதுக்கு நீங்களே கண்டுபிடிக்கலாம். அவ்வளோ நல்ல உகந்த பூ இது. அப்புறம் இங்கே பக்கத்தில் வந்து பண்ணிங்கன்னா எல்லா பெண்களுக்கும் பிடிச்ச பேபி பிங்க்கில் செம்பருத்தி பூ. இந்த செம்பருத்திக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. ஆக்சுவலாக எங்கள் சின்ன அண்ணி வந்து அவங்க ஸ்கூலில் வெட்டி போட்டுட்டாங்க செம்பருத்தி செடி. வாங்க அண்ணி நம்ம வீட்டில் நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. சரின்னு போய் எங்கள் அண்ணா கொண்டு வந்து வச்சுட்டு விட்டுட்டாங்க அத்தை. யாருமே அது என்னமோ பிஸியில் கண்டுக்கவே இல்லை, எல்லாருமே விட்டுட்டாங்க அத்தை. நான் என்ன சொன்னேன், வானா அது வாடி போச்சு அவ்வளோதான் போட்டுடலாம். நான் சொன்னேன் இல்லை இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணி ஒரு குச்சிங்க நீட்டாக கட் பண்ணி தண்ணி உள்ளே வச்சேன். கரெக்டாக ஒரு வாரம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ப மாட்டீங்க, அழகாக வேர் தண்ணியிலே வேர் வந்துச்சு. வேர் வந்தோன்னே எடுத்துன்னு போய் வச்சு இன்றைக்கி அவ்வளோ அழகாக பூக்குறா பாருங்கள். டெய்லி 2 பூ 3 பூ பிங்க் கலரில். அப்புறம் அங்கேருந்து நான் மல்லிகைப்பூ பறிக்க தான் நான் மேலே வந்தேன். வீடியோ ஆனில் இருக்குதுன்னு நினச்சி தெரியாமல் வீடியோவை எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்தா வீடியோ ஆன்லேயே இல்லை. பூவெல்லாம் பறிச்சிட்டேன். பூவெல்லாம் பறிச்சுட்டு மல்லிகைப்பூ பார்த்தா ஆனில் இல்லை. நான் போன அதிர்ஷ்டம் எனக்கு ஒரு 10-12 மல்லிகைப்பூ தான். டெய்லி நிறைய மல்லிகைப்பூ இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு 10 பூ கூட இல்லை, 10-12 பூ தான் மல்லிகைப்பூ இருந்துச்சு. பறிச்சுட்டு பார்த்தா வீடியோவே இல்லை. அப்புறமேட்டு பக்கத்தில் அலரிப்பூ, எல்லாருக்கும் தெரியாது, ரொம்ப வீடியோஸில் இருக்கும். அலரிப்பூவில் விதை இருக்கிறது நான் எவ்வளோ பார்த்துருக்குறேன், ஆனால் விதை இருந்தது இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எங்கள் வீட்டில் விதை இருக்குது பாருங்க. அப்புறம் அலரிப்பூவும் பறிச்சுட்டு இதுதான் விதை பாருங்கள், காஞ்சி போன விதை. சரி வேறு எங்கன்னா போட்டு பார்க்கலாம் வருதா அப்படின்னு சொல்லிட்டுன்னு எடுத்துகிட்டு வந்தேன் கீழே. பூவெல்லாம் பறித்து பெருமாளுக்கு இன்றைக்கி சனிக்கிழமை போட்டுட்டேன். எங்கள் வீட்டு மாடி தோட்டம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க.